விஜய் அவர்களோட ஜனநாயகன் திரைப்படத்தில் வந்து ஒரு மாசான பட்டி கிடச்சிருக்கு. அதை பற்றி அந்த விழுந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு திரைப்படத்தோட ஓவர்சீஸ் டிக்கெட் புக்கிங் அப்படிங்கிறது இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ ஃபேன்ஸ் எல்லாமே ஓவர்சீஸில் வேறு லெவலில் இந்த ஒரு திரைப்படத்துக்கான டிக்கெட் புக்கிங்கில் ஆர்வத்தை காட்டுறாங்க. அப்படி தான் வந்து சொல்லி ஆனோம். இந்த ஒரு திரைப்படத்துக்கு ப்ரீ புக்கிங்கில் நிறைய இடத்துல வந்து ஹவுஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு. ஜார்ஜன்லாம் ஒரு டிக்கெட் கூட இல்லையாமா அந்த கண்ட்ரியில். ஸோ அந்த ஒரு கண்ட்ரியில் இருக்கிற தேட்டர் ஒன்று எல்லாமே இன்னும் கொஞ்சம் நம்ம ஷோஸ் ஓப்பன் பண்ணலாம் அந்த மணிக்கு வந்து பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஜனநாயகன் படத்தோட டிமாண்ட் வந்து இருக்குது. ஏன்னா விஜய் அவர்களுடைய கடைசி படம் அப்படினால உலகம் முழுவதில் இருக்கக்கூடிய தமிழ் வகையான மக்கள் எல்லாமே இந்த ஒரு படத்தின் மேலே ஆர்வம் அப்படிங்கிறது காட்டுறாங்க. ஸோ இது ஒரு வழக்கமான ஒரு விஷயம் தான். அதே மணிக்கு யூகேல வந்து 12,000க்கும் மேற்பட்ட டிக்கெட்ஸ் வந்து சோலை இந்த மாதிரி ஃபாஸ்ட் புக்கிங்லாம் போயிட்டு இருக்கு அந்த மணிக்கு வந்து சொல்கிறாங்க. இப்போ கிடைச்ச தகவல் படி 15,000 டிக்கெட் கிட்ட வந்திருக்கு அந்த மணிக்கு வந்து சொல்கிறாங்க. பட் ஆனால் ஸ்ட்ராக்கர்ஸ் எல்லாமே 12,000 தான் நேற்று வரைக்கும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்கப்பா. இந்த ஒரு திரைப்படத்தோடைய ஓவர்சீஸில் மட்டும் வந்தோம்னா 4 லட்சத்துக்கும் மேலே வந்து டிக்கெட் புக்கிங் அப்படிங்கிறது சேல் ஆயிருக்கு அந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் கிடைச்ச டேட்டா நீங்கள் வீடியோ பார்க்கும்போது எவ்வளவோ இருந்திருக்கலாம், அது எனக்கு தெரியல. பட் ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியுது, ஓவர்சீஸில் இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாதி இடத்துல கூட ஓப்பன் பண்ணல. ஸோ கொஞ்சம் இடத்துல தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. செம்ம ரெஸ்பான்ஸ் அதிலே வந்துட்டு கிடைக்கிது. கடைசி படம்ங்கிறனால வேறு லெவலில் இருக்கிறத விட பயங்கரமான ரெக்கார்ட்ஸ் வந்து பண்ணுறாங்க. இதில் மலேசியாவில் வச்சு ஆடியன்ஸ்லாம் பண்ண பிறகு வேறு லெவலில் ரெஸ்பான்ஸ் வந்து இந்த ஒரு படத்துக்கு வந்து கிடைக்க போகுது. செம்மையான ஒரு ஓப்பனிங் இருக்குது. ஸோ இது பராசக்தி திரைப்படத்திற்கு ஒரு அடி தான் நம்ம வந்து சொல்லணும். ஏன்னா வேறு லெவலில் வந்து தான் பிரம்மாண்டமாக இருக்குது. இதில் முக்கியமான அட்வான்டேஜ் அவரோட கடைசி படம் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் செம்மையாக இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஒரு விஜய் ஃபேனாக என்ன தோணுது அப்படின்னு கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.